ஹாய் ஹலோ. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கியர் டியூனிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஃப்டியை பற்றினா ஒரு சின்ன நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லித்தரேன். ஸோ இன்கேஸ் சின்ன சின்ன ரப்பிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை நீங்களே வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டிப் தான். ஸோ அது என்னென்னு சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். பட் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் பழகி அதுக்கப்புறம் தான் உங்களால் இதை சக்ஸஸ் பண்ண முடியும். நான் சொன்னோன்னே டக்குன்னு போய் கை வச்சிடாதீங்க. ஃப்ரீ டைமில் உட்காந்து நிதானமாக இது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் எஃப்டியில் கைவிங்க, ஓகேங்களா? ஏன்னா எஃப்டி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற எல்லா கியருக்கும் இதுதான் நம்ம பர்ஃபெக்டாக டியூன் பண்ணணும். ஏன்னா இதில் கொஞ்சம் டியூனிங் மிஸ் ஆச்சுனாலும் ரப்பாக ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணுறபோது அந்த நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப இரிட்டேட் ஆகிடும். ஸோ அந்த இதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டில் மாற்றி எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேரல் அட்ஜஸ்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் பேரல் அட்ஜஸ்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இது R2000 சீரீஸோட ஷிஃப்டர்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது, இங்கே 2 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த 2 ஸ்க்ரூஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதன் மூலிமா நம்ம இந்த ஷிஃப்டரை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, டாப்பில் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மூலிமா இந்த ஷிஃப்டரை முன்னாடியும் பின்னாடியும் போகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே நானாக ஓனாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல. ஸோ நான் இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த ஷிஃப்டர் நகர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதை நான் எவ்வளோக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறனோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷிஃப்டர் முன்னாடி போகும். ஸோ நான் இப்போ திரும்பியும் இதை நான் அட்ஜஸ்ட் பண்ண ஷிஃப்டர் கீழே வரும். இப்போ தெரியுதா? ஸோ இதுதான் எஃப்டியில் இருக்கிற அந்த லிமிட் ஸ்க்ரூ. ஸோ இந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணுறப்ப அதாவது ஷிஃப்டரை ஃபார்வர்டில் தள்ளிட்டு வரும். திரும்பி லூஸ் பண்ணுறப்ப ஷிஃப்டரை பேக்வேர்டில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகும். ஸோ இது ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூஸ் இருக்குல்ல, ஸோ இப்போ நான் இங்கே ஸ்பேன் வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஸ்க்ரூஸ் இப்போ செகண்டாக இருக்கிற இந்த ஸ்க்ரூஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஷிஃப்டர் எந்த அளவுக்கு அதாவது இந்த ஸ்க்ரூஸை நான் இந்த செகண்ட் ஸ்க்ரூவை நான் டைட் பண்ணுறப்ப இந்த ஷிஃப்டர் எந்த அளவுக்கு இப்படி ஓப்பன் ஆகணும் அப்படின்றத நான் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்க்ரூஸை நான் இப்போ இங்கேயே நான் வச்சு இப்படி டைட் பண்ணிட்டா என்ன ஆகும், ஃபுல்லாக நான் டைட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஷிஃப்டரோட ஸ்க்ரூஸ் நான் ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் என்னால் ஷிஃப்டரை இதுக்கு மேலே அட்ஜஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா ஷிஃப்டரோட ஸ்க்ரூஸ் ஃபுல்லாமே டைட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த ஸ்க்ரூஸ் கீழே இறங்கி அந்த பொசிஷன் லாக் பண்ணும். ஸோ எந்த பொசிஷன் அப்படின்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூமில் வாங்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்க்ரூஸ் தடுக்கிறதுனால அந்த இடத்துல இருக்க அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இந்த ஸ்க்ரூஸை மேலே இருக்கிற ஸ்க்ரூஸை இங்கே பாருங்கள், மேலே இருக்க இந்த ஸ்க்ரூஸை லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்த ஷிஃப்டர் ஓப்பன் ஆகுது, எப்படி ஓப்பன் ஆகுது தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ அதிகமாக ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இடத்துல தான் ஓப்பன் ஆச்சு, க்ளோஸ் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேபிள் எதுவுமே கனெக்ட் பண்ணலை, கேபிள் எதுவுமே கனெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இதில் கேபிளை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்க்ரூஸ் போட்டு லாக் பண்ணுவோம். இந்த ஸ்க்ரூஸை கரெக்டாக லாக் பண்ணதுக்கப்புறம் கேபிள் டென்ஷன் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூஸ் கரெக்டாக நம்ம அலைன் பண்ணணும். இந்த ஸ்க்ரூஸை நம்ம எப்படி அலைன் பண்ணணும் அப்படின்னா காமிக்கிறேன். இந்த ஷிஃப்டரை நான் இப்படி டைட் பண்ண அட்ஜஸ்ட் ஆகுதா, கரெக்டாக எண்டில் கொண்டு பொசிஷன் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் பொசிஷன் பண்ணிட்டேன். ஸோ இந்த பொசிஷனில் ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். ரொட்டேட் பண்ணுறப்ப எனக்கு ரப் ஆகுதா, லைட்டாக ரப் ஆகுது. ஸோ அந்த சவுண்டு வர்றதுனால நான் கொஞ்சம் என்னோடய லிமிட் ஸ்க்ரூஸை லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணுறப்ப அந்த ரப் ஆகிறது கம்மியாகும். அதாவது அந்த ஷிஃப்டரில் செயின் உரசாமல் இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு ஷிஃப்டரில் அந்த செயின் உரசலை. ஸோ எனக்கு இந்த செட்டப் போதும்.
இதுக்கப்புறம் நான் கேபிளை இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கேபிள் டென்ஷனை அதிகம் பண்ணுறதுக்காக இந்த பேரல் அட்ஜஸ்ட் இருக்குல்ல, இந்த பேரல் அட்ஜஸ்ட் யூஸ் பண்ணி கேபிள் டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவேன், கம்மி பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்டரை வந்து அசைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த ஷிஃப்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. உங்களுக்கு இன்கேஸ் சின்னதாக ரப்பாகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ரொம்பலாம் இந்த அளவுக்குலாம் போய் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இந்த பேரல் அட்ஜஸ்ட் இருக்குல்ல, இந்த பேரல் அட்ஜஸ்ட்டை லைட்டாக டைட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இப்படி உரசுது அப்படின்னா லைட்டாக லூஸ் பண்ணுங்கள். இந்த சைடு உரசுது அப்படின்னா லைட்டு டைட் பண்ணுங்கள். இப்படி ஷிஃப்ட் ஆகும். டைட் பண்ண இப்படி ஷிஃப்ட் ஆகும், லூஸ் பண்ண இப்படி ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா எப்படி வந்து நீங்களே ஈஸியாக டியூன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அந்த நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.